எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பேசுகிறவங்க எல்லாருமே இங்கிலீஷில் பேசினாங்க. நான் தமிழில் பேசலான்னு நினைக்கிறேன். நான் தமிழில் பேசுனா ப்ராபப்ளி ஒருத்தர் 2 பேருக்கு புரியாமல் இருக்கலாம். பட் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா எனக்கே புரியாது. ஆர்சி அவர்களோட எங்களுக்கு 2004லேருந்து பழக்கம். வருஷம் சொல்கிற மாதிரி திருப்பி அதை நிறைய ரிப்பீட் பண்ண வேண்டாம். என்னோடய சிஸ்டர்-இன்-லாக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தபோது வீட்டில் யார் கொடுக்குறதுன்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ அப்போ நான் கொடுக்கலாம் அப்படின்னு முடியாச்சு. எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க வீட்டில். பட் என்னோடய கிட்னி 16 பொருத்தம் இருந்தது. அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் பொருத்தம், இதுதான் கரெக்ட் கிட்னி அப்படின்னு என்னோடய கிட்னி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு ஆர்சியோட இந்த கனெக்ட் வந்தது. அந்த வருஷம் இந்த வேர்ல்ட் கிட்னி டேயில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் சேப்பியன் ஹெல்த் ஃபவுண்டேஷன் எங்களோட கிரேசி கிரியேஷன்ஸ் மாதிரி எங்களுக்கு எங்கள் ட்ரூப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் கம். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த ப்ரோக்ராமுக்கு வர. ஒன்று ஆர்சியோட பேஷண்ட் எல்லாருமே கிட்னி ப்ராப்ளம் இல்லை, அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்சி கிட்னி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டாக நீங்களாம் பார்க்குறீங்க. எங்கள் ஆளுங்க ஜலதோஷம், தலைவலி, வயிற்று வலி எல்லாத்துக்கும். இப்போ அப்பா ரமேஷ் ஒருத்தருக்கான். சமீபத்தில் ஒரு நாளைக்கு ஃபோன் ஆர்சி ஊரில் இருக்காரான் கேட்டேன். எதுக்கடா இந்த நகைச்சி தூங்குறான். ஒரு எலுமிச்சம் மெய்டா சரியாக போகும். இவ்வளோ படிச்சுட்டு உட்காந்து ஆள்கிட்ட நகைச்சுவத்தை பற்றி கேட்குறேடா அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லோரும். பட் பிஃபோர் எவ்ரி திங் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் சுப்பா ரெட்டி. ஒவ்வொரு வருடமும் இந்த கிட்னி ஃபவுண்டேஷனுக்கு இந்த இடத்த கொடுத்து, ஏன்னா எங்கள் பசங்களாம் வரத்துக்கு இன்னொரு காரணம் அந்த டிஃபன். இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. நீங்களாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஏன்னா அந்த செஃப்பு கையை விட்டுட்டு ஆர்சி போட்டிருக்காரு ரொம்ப. பட் நல்ல டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் ட்ரூப்பில் எல்லாருமே சத்தியமூர்த்தின்னு வந்திருக்கான். அவன் பெரிய ப்ராப்ளத்தை எனக்கு ஃபோன் பண்ணான். அங்கேருந்து இது மாதிரி செஸ்ட்டு பெயின், அங்கேருந்து அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு. நான் ராத்திரி ஒரு 1:30 மணி 2 மணிக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் கொஞ்சம் எப்படியா நாளைக்கு போய் காப்பாற்றுங்க, அடுத்த வாரம் ட்ராமா இருக்குன்னு நான் அவர் கார்த்தால் போயிட்டு சத்தியமூர்த்தி அட்டன் பண்ணார். ஒரு 3-4 நாளில் ஹி வாஸ் ஆல் ரைட், எல்லாம் சரியாக போயிடுத்தோம். டாக்டர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேரோடு தான் அந்த ரூமுக்கு வருவார். நீங்கள் பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த பாஷா படத்தில் ரஜினி வர மாதிரி தான் உள்ளே வருவார். வரிசையாக ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க அசிஸ்டன்ஸு. ஒவ்வொருத்தர் ஒன்று கேட்டு போய் யாரும் பேச மாட்டோம், பயம் எல்லாருக்கும். மயோட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வாசல் அந்த பியூன்லேருந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆர்சின்னா பயப்படுவாங்க சார். அது என்னென்னு தெரியும். நான் டாக்டர் மீனாட்சின்னு ஒருத்திட்டு அட்டன் பண்ணுறேன். எனக்கு ஹார்ட்டுக்காக அவள்கிட்ட போனேன். அவங்களே ஆர்சின்னா பயப்படுவாங்க. அது என்னென்னு தெரியல, அப்படி ஒரு பயம் எல்லாருக்கும். இத்தனைக்கும் அவர் மிரட்டிலாம் கூட நான் ரொம்ப பார்த்ததில்லை. ஸோ இவன் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக போயிடுது சார், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இல்லை டாக்டர் இன்னும் ஒரு சமாதானம் கேட்கணுன்னு. இல்லை கேளுப்பா அப்படின்னார். அவங்கெல்லாம் இருக்காங்களேன்னு உனக்கு ஒரே வெக்கம். இல்லை சார் டாக்டர் கேட்கலாமான்னு. கேட்டு தோறா, என் பிராணம் போகிறது சொல்லு. இல்லை இந்த யூரின்லாம் போகும்போது ரொம்ப நுர வருது, என்ன பண்ணுறது அப்படின்னா. சர்ஃபு கிருஃபு சாப்பிட்டானா என்ன தெரியல. டாக்டர் என்னத்தை பதில் சொல்கிறது. பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட், நீ சொல்லுப்பா என்ன படிச்சே சொல்லு அப்படின்னு. அவன் சிரிக்கிறான். அதோட கடைசியில் ஆர்சி கூட்டு, இனிமேல் யூரின் போகும்போது கீழே பார்க்காதீங்க அப்படின்னு. நான் என்னத்தை தான் அட்டன் பண்ணுவேன், இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கேன், யூரினில் நுர வருதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணி தொலைவேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஹியூமராக டாக்டர் ரொம்ப நல்லா ஹியூமரஸாக பேசுவார். எங்களோட ட்ராமா ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி கிரேசி மோகன் பர்த்டேக்கு 1 hour பேசினார். யூ வில் நாட் பிலீவ் இட். அதில் மெடிசன் சம்மந்தமாக ஒன்றுமே கிடையாது. அவர் எப்படி படித்தார், ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸு, அவங்க ஃபேமிலி, அதெல்லாம் பற்றி பேசி அவ்வளோ ஹிலேரியஸ். அது முடிச்சுட்டு நாங்கள் சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா போட்டோம். ஒருத்தர் உள்ளே ட்ராமா முடிஞ்சு நீங்கள் அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச விட்டுருக்கலாம். என்னடா நமக்கு பெரிய காம்படிட்டர் ஆகிட்டு வர போட்டிருக்க டாக்டர். ஐயோ இனிமே கூப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா அந்த ஹியூமருங்கிறது அது ரொம்ப சில பேருக்கு தான் வரும். எவ்ரிபடி வில் நாட் கெட் ஹியூமர். ஆர்சியை நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவர் ரொம்ப ஒரு ரொம்ப முஷிடு போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க. பாருங்க அவன் ஒய்ஃப் ஆமாம் ஆமாங்கிறா.
வீட்டில் என்னெல்லாம் பாடுபடுத்தியிருப்பார். ஏன்னா அந்த உள்ளே வந்து நம்ம கதவை திறந்து பார்க்குற வரைக்கும் நம்மளோட பேசவே மாட்டார். உள்ளே வந்தோம், மாது வாங்கோ அப்படிம்பார். என்ன பாலாஜின்னே கூடுவார், மாது தான் கூடுவார். ஸோ வெளில வந்து நம்ம வந்து சப்போஸ் நான் ரெகுலராக மயாட்டுக்கு போகிறவன், ஏன்னா எனக்காக போகாட்டி கூட நான் எனக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் அந்த டெஸ்ட்டுக்கு போய் எடுப்பேன். அது ஓகே ஆகிடும், சரி நான் வந்துடுவேன். பட்டு நிறைய பேஷண்ட்ஸை நான் கூட்டின்னு போவாங்க. எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம்னு சொன்னால் அது ஆரம்பத்திலே நான் அவர்கிட்ட கூட்டின்னு போயிடுவேன். ஏன்னா எனக்கு இப்போ சொன்னாங்களே வேர்ல்டில் 10 பேரில் ஒருத்தராக இருக்கார். சத்தியமாக இஸ் காட் கண்டிப்பாக அந்த விஷயத்தில். என் மூலமாக நிறைய பேஷண்ட்ஸு குணமாக இருக்காங்க. ஆர் நல்ல ப்ராக்ரஸ் வந்திருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லோரும். ஒரு லேடி வந்து ஆல்மோஸ்ட் டயாலிசிஸ் போக வேண்டிய ஸ்டேஜ், வேறு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறா, இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, இன்றைக்கி டயாலிசிஸ் முடிச்சுட்டு நாளைக்கு போய் பார்க்குறேன்னு. உன்னை யார் டயாலிசிஸ் போட சொன்னது, முதல்ல ஆர்சியை போய் பாரு அப்படின்னேன். இல்லை வந்துட்டேனே அப்படின்னா, எழுந்து வா அப்படின்னேன். அவள் அந்த ஒயர்லாம் பிடி விட்டு எழுந்து விட்டா. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நான் எடுத்தது. எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணேன், நான் எப்படி ஆர்சியை இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கா, நீ வர சொல்லு, உடனே வர சொல்லு. பட் ஸோ நைஸ் ஆஃப் ஹிம். அதாவது இந்த மாதிரிலாம் மற்ற டாக்டர்ஸ்லாம் போய் கேட்டால் நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ, நாளைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, அடுத்த மாதம் வா அப்படிம்பார். அதுக்குள்ளே பேஷண்ட் காலி ஆகிடுவான் மொத்தமாக. அதெல்லாம் இல்லாமல் உடனே கிளம்பி வர சொல்லு, அடுத்த நிமிஷம் ஆட்டோ எடுத்த நேரம் வர சொல்லு அப்படின்னார். அவள் கிளம்பி போனால் டச் வுட் இன்னி வரைக்கும் அவளுக்கு டயாலிசிஸ் வரல. கிட்னி இஸ் ரிவைவ்ட். அதுதான் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஆர்சி. அதாவது எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கிறா சார், அதில் ஒரு கெட்டிக்காரத்தனம்னு ஒன்று இருக்கு இல்லையா. கமல் சொல்லுவார், அந்த ஷூ போட்டு விட்றாண்டா, அந்த ஷூ போட்டு விட்ற கூட அந்த லேஸை ஒழுங்காக போடணும் அப்படிம்பார். லேஸை ஒழுங்காக போட்டால் திட்டுவார், காலை உதைப்பார். நான் பேசுகிறத ஏன்டா கேட்குறேன், அந்த லேஸை ஒழுங்காக போடு அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த டாக்டர் ப்ரொஃபஷனை அந்த ஒழுங்காக ஸ்ரத்தையாக அந்த அது தெய்வத்திட்ட மற்றதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா எனக்கு தெரியாது. நிறைய வாட்டி கடவுளை பற்றி பேசுவோம், ரொம்ப பெருசாக ஸ்லாகிச்சு பேச மாட்டார். பட் அது வந்து அந்த ப்ரொஃபஷன் அவ்வளோ ஒரு நோபலாக வச்சுட்டு இருக்கார் ஆர்சி. அதுதான் அவரோட கிரேட்னஸ். ஸோ இந்த நகைச்சுவையாக பேசுகிறதுங்கிறது அது ரொம்ப சில பேர் தான் இயல்பாக வரும். கிரேசி மோகனுக்கு ரொம்ப லாபகமாக அது வரும். ஒரு கல்யாணத்துக்கு வந்து மோகனும் ஒரு பெரிய ரைட்டர் ஜாரா சுந்தரேசன், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஜாரா சுந்தரேசன் ஒரு குமுதத்தில் ஆசிரியராக இருந்தார். அவரும் கிரேசி மோகனும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்காங்க. கல்யாண வாசலில் என்டர் பண்ணும்போது எழுத்தாப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. மோகன் பார்த்துட்டு, மோகனுக்கு தெரிஞ்சவங்க, ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல பிரமாதமாக திருமணம் போட்டுண்டு அழகாக ஒய்ஃப் மடிசார் கட்டின்னு இருக்கா. 2 பேரும் உள்ளேருந்து வரா. மோகன் பார்த்துட்டு பிரமாதம், ஆஹா காலங்கார்த்தால் 7:30 மணிக்கு இந்த சத்திர வாசலில் அப்படியே பெரும்பாலும் தயாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் ஒன்று டக்குன்னு மோகன் கையை பிடிச்சுட்டார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே, நீங்கள் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி இதை சொல்லிருக்கேள் அப்படின்னு. அவர் ஜாரா சுந்தரேசன் அதை பார்த்துன்னே இருந்தார். என்ன ஓய் உமக்கு முந்திர இந்த டேலண்ட்டு எப்படி அப்படி அடிச்சிரு. நேராக அவர் வந்த உடனே அப்படியே பெரும்பாலும் தாயார் பார்த்த மாதிரி அவர் வேறு இன்றைக்கி வெட்டிங் டேங்கிறாரு. எல்லாமே சேர்ந்து வந்து இவ்வளோ ஒஸ்தையாக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்று அது ஒரு ஃப்ளூக்கு தான் சார், வேறு ஒன்றும் இல்லை, நீங்களும் அடித்து பாருங்க டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இது ஃப்ளூக் தான் இதெல்லாம். இது ஒன்று இதுக்கெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ்க்கெல்லாம் கிரெடிட் கொடுக்காதீங்க அப்படின்னு 2 பேரும் கிளம்பி உள்ளே போயிட்டால் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு வெளில வராங்க. ஏத்தாப்பில் இன்னொரு ஹஸ்பண்ட் அங்கே வந்துருக்கா. வந்து அவர் ஜாரா சுந்தரன் பார்த்தேன், நான் வேணா ட்ரை பண்ணுவா அப்படின்னாரு. சொல்லுமே என்னப்போ தைரியமாக அட்டம் பண்ணுங்க, கிளிக் ஆகும், நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் பக்கத்தில் வந்து ஜாரா சுந்தரன் பார்த்தா, என்ன சுந்தரேசன் எப்படி இருக்கார், பிரமாதம், ஆஹா பரமேஸ்வரன் பார்வதியும் வந்த மாதிரி இருக்கேன்டா, என் மச்சினி சார் அப்படின்னு. அது மாதிரி அது சொல்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் ஒன்று வேணும். அப்பா சுவாமி ஐயர் இருக்கார் இல்லையா, அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட், அவரோட 80வது பிறந்தநாள் நடந்தது. அன்றைக்கி வந்து சாயங்காலம் அவங்க வீட்டில் ஒரு டின்னர் வந்து எல்லாரையும் கூட்டிருந்தார். ஸோ எங்களையும் கூட்டிருந்தார். அவர் ரவி அப்பா சாமி என்னையும் கூட்டிருந்தார், மோகனையும் கூட்டிருந்தார். நான் ட்ராமா முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ட்ராமா முடிச்சுட்டு 9 மணிக்கு நான் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். மோகன் நார்மலி ட்ராமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் அந்த ட்ராமா ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு சுவாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவான். ஸோ ஈ கேம் லேட். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டேன். என்ட்ரன்ஸில் சாருவாசனும் சுகாசினியும் உட்காந்தாங்க. நான் உள்ளே போனேன். சாருவாசன் சொன்னார், பாலாஜி வா 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 வா
இப்போ தான் உன்னை பற்றி நான் வந்து சுகாசினிகிட்ட பேசியிருந்தேன். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் தான், எனக்கு வந்து உன்னோட ஆக்டிங்னா ரொம்ப அவ்வளோ பிடிக்கும், உன்னோட டைமிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் தான் சொல்லி உன்னை பெண் சீரியலில் சுகாசினியை வந்து இன்க்ளூட் பண்ண சொன்னேன். அப்படியா சார், வெரி குட், தேங்க்யூ ஒன்று. பட் நான் இன்னொன்று சொல்லட்டுமா அப்படின்னா, என்ன சார் அப்படின்னா, எனக்கு உங்கள் அண்ணனோட ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சார் இது ரொம்ப அநியாயம் சார், அவன் கொடுத்த டைலாக் தான் சார் நான் பேசின்னு இருக்கேன், எனக்கு தனியாக என்ன சார் பேச தெரியும். இல்லை இல்லை, நீ என்ன வேணால் சொல்லு, உங்கள் அண்ணனோட எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும்னு. சரி ஓகே சார், அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் மோகன் வந்துட்டான். மோகன் வந்தோடனே இவர் பார்த்தார், மோகன் வா 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 உட்காந்துக்கோ அப்படின்னு வந்து உட்காண்ட. இப்போ தான் பாலாஜிகிட்ட பேசியிருந்தேன், ரொம்ப ஒஸ்தியாக சொல்லியிருந்தேன் உன்னை பற்றி, ரொம்ப நல்லா நடிக்கிறான், பிரமாதமாக இருக்குன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னா. இன்ஃபேக்ட் ஒன்று தெரியுமா மோகன், பாலாஜிகிட்ட சொன்னேன், உனக்கும் சொல்கிறேன், எனக்கு உன்னை விட உன் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா சார், எனக்கு அப்படி தான், உங்களோட உங்கள் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும். சுகாசினி சொன்னேன், ஏன் சார், ஏப்பா டைலாக் ரைட்டர்கிட்ட போய் வாயை கொடுப்பியா நீ. மோகனோட 60th பர்த்டே வந்தது. அந்த 60th பர்த்டேக்கு நாங்கள் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்து காத்தால் 6 மணிலேருந்து ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிருது. மோகனுக்கு பஞ்சகச்சம் கட்டிக்கணும், அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கிறது அப்படின்னு சிரமமாக இருந்து, யாரோ ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பஞ்சகச்சத்தை கட்டி விட்டார். அவர் என்ன பண்ணுறார், உள்டாவாக கட்டிட்டார். இந்த ஜெரிகை உள்பக்கம் அப்படின்னு மாற்றி கட்டி விட்டார். இவன் பரவாயில்லன்னு கட்டின்ட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தாமோதர தீக்ஷிதர்னு ஒரு பெரிய மகான், அவர் ரொம்ப பிரமாதமான பேச்செல்லாம் பேசுவார் என்று அவர் கூட ஒரு வாட்டி கூப்பிடணும். அவர் வந்தார். அவர் யங்ஸ்டர், அவர் வந்து பார்த்தார், என்ன முகன் இப்படி கட்டின்னு இருக்க, 60ஆம் கல்யாணம் வந்து இப்படிலாம் கட்டிக்கூட தப்பு அப்படின்னு. இல்லை சார் பரவாயில்ல சார், 60ஆம் கல்யாணம் தானே, பரவாயில்ல போனால் போடுது. இல்லை 60ஆம் கல்யாணம் பரவாயில்லைங்கிறார். இல்லை சார், இதுக்கு மேலே என் ஒய்ஃப் ஓடலாம் மாட்டேன் சார், பயப்படாதீங்க, எல்லாம் ஒன்றும் அது நான் இதே கட்டிக்கிறேன் அப்படின்னா. இல்லை இல்லை நீ வா அப்படின்னு உள்ளே ஐஷம் போய் கம்ப்ளீட்டாக அந்த பஞ்சகச்சத்தை அவுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அவனை கட்டி விட்டார். கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டா ஃபங்க்ஷன்லாம் நடந்துடுத்து. மத்தியானம் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஒரு 1:30 மணி 2 மணிக்கு நாங்கள்லாம் சத்திரத்தில் உட்காந்து மார்னிங்லேருந்து நடந்ததெல்லாம் பற்றி ரொம்ப ஹிலேரியஸாக பேசியிருந்தோம். அப்போ நான் மோகன் சொன்னேன், ஏய் மோகன், அவன் வந்தான் இவன் வந்தான் ஒருத்தரும் சொல்லிட்டு, ஏய் தாமோதர தீக்ஷிதர் வந்துருந்தாரா, கரெக்டால் 6:30 மணிக்கெலாம் வந்துட்டார், பார்த்தியா அவராடுண்ணா. அவர் என்ன நல்லா பார்த்துட்டார் அப்படின்னு. ஸோ அந்த நகைச்சுவை பேசுகிறதுங்கிறது அது ஒரு ஆர்ட், அது எவ்ரிபடி கேனாட் டூ இட். அது வந்து ப்ராக்டிஸில் கூட அது வராது, அது சுபாவமாக அது வரணும். நான் பேங்க்கில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஃபுல் டைமாக ட்ராமா நாடக நடிகனாக வரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ டெய்லி போகும்போது இந்த கஸ்தூரி ரங்கா ரோட்டில் போவேன். இங்கே சுஜாதா இதா மாதிரி ரைட்டர் சுஜாதா நடந்து வந்துட்டுருப்பாருங்க, வாக்கிங் போவார். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், நிறைய புத்தகம் எழுதியிருக்கார், கவிதை கட்டுரை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுஜாதா பற்றி. பட் என்னென்னா நான் ஒன்றுமே படித்ததில்லை அவரது. எனக்கு இந்த படிக்கிற ஹேபிட்டே கிடையாது. மோகனே என்ன திட்டின்னு இருப்பான், என்னடா படிக்கவே மாட்டேங்கிற, படிடா அப்போ தான் இன்னும் நடிப்பெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவரை ஒரு நாளைக்கு பார்த்தேன், அவர் ரோட்டில் நிறுத்துறார், பாலாஜி வா 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 அப்படின்னார். நான் ஹலோ சார் எப்படி இருக்கேன்னு, போன வாரம் குமுதத்தில் ஒன்று இந்த என்னை கட்டுரை படிச்சு சார், படிச்சிட்டேன் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப பிரமாதம் சார், ரொம்ப எப்படி சார் அப்படி எழுதிங்க அதுன்னு. அவரை அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கேன். நான் தெரிஞ்ச முறை எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சோன்னு சொன்னார், நீ இவ்வளோ நல்லா பிரமாதமாக ட்ராமாலாம் நடிக்கிற, படன்னு பேசுகிற, ஒய் டோன்ட் யூ ரைட், நீ எழுத அப்படின்னார். நான் சொன்னேன், சார் எழுத்தெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், மோகனே வந்து கஷ்டப்பட்டு பாவம் எழுதிட்டுருக்கான், நீங்கள் என்ன வேறு சொல்கிறேன், நான் வந்து அட்டம்ப்டே பண்ணதில்லை, அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் வாசிக்கணும். இல்லை உன்னால் முடியும். இப்போ விவேக் கூட வந்து 25 வாரம் குமுதத்தில் எழுதியிருக்கான், நான் இப்போ ஆசிரியராக இருக்கேன் குமுதத்தில், யூ ரைட் அப்படின்னார். சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன், என்ன பண்ணோன்னா கட்டுரை எழுது, ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டுரை எழுது, லாஸ்ட்டு பேஜ் உனக்கு கொடுக்குறேன், ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டுரை எழுது அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா மோகன் இருந்தான். மோகன்கிட்ட சொன்னேன், என்ன பெரிய ரைட்டர் அது இதெல்லாம் சொல்லிக்கிற நீ பாரு, சுஜாதா என்னை ரோட்டில் நிறுத்தி 25 வாரம் கட்டுரை எழுத சொல்லிருக்காரா, உன்னை யாராவது இது மாதிரி சொல்லியிருக்காங்களா, யோசிச்சு பாரு அப்படின்னேன். அது சரி கட்டுரை எழுது தப்பு இல்லை, பட் கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லு, கட்டுரைக்கு வர்றாரா சின்ன ராவா பெரிய ராவா அதை சொல்லு, அதுக்கப்புறம் நீ கட்டுரை எழுதலாம். ஸோ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பற்றி அவர் சொல்லியிருந்தார். நிஜமாகவே
மெடிசன்லாம் எங்கேயோ போகிறது. நாங்கள்லாம் 60s கிட்ஸு. அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ கூட நான் வந்து கிட்னிக்கு ஒரு தனி டாக்டர், ஹார்ட்டுக்கு தனி டாக்டர், அதெல்லாம் கேட்குறோம். நான் அப் டு 30-35 வயசு வரைக்கும் பிளட் டெஸ்ட்டே எடுத்தது கிடையாது, சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு டாக்டர் 1960s டாக்டர் ரங்கசாமின்னு ராகவாச்சாரின்னு மயிலாப்பூரில், அந்த மயிலாப்பூரில் வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த வழி. அவர் மாடியில் ஒரு மர படிக்கட்டு இருக்கும், அங்கே மாடியில் இருப்பார். அவர் இஎன்டி, அவர் என்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து அவர் சர்வரோக நிவாரணிக்கு அவர் தான் டாக்டர். மயிலாப்பூர் மந்தவழியில் எந்த வியாதியாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவோம். அவருக்கு அப்போவே கிட்டத்தட்ட 58-59 வயசாகுது. நிறைய குழந்தைகள் அவருக்கு, 9 குழந்தைகளுக்கு இருக்குது. பேஷண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்துடுவோம். அந்த டோக்கன் கம்பவுண்டர் சொன்னார், கம்பவுண்டர்னு ஒருத்தன் உண்டு அங்கே. அவன் சீமாச்சுன்னு ஒருத்தன் வாசல் உட்காந்துருப்பான் கம்பவுண்டர். அவன் மெடிசனை பற்றி ஒரு இடம் தெரியாது எனக்கு. பட் அவனை உட்காந்து வச்சுருப்பார் வாசலில், ஒரு காக்கி ட்ராயர் பண்ணி உட்காந்துருப்பான். வாசலில் ஏக க்ரௌடு இருக்கும். ஸோ அவன் டோக்கன் கொடுத்து எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துக்கணும். நம்ம உள்ளே போனோடனே நீங்கள் என்ன வியாதி சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு குச்சியில் ஓரமாக ஒரு பஞ்சை தடவை. வியாதியை பற்றி எங்கள் பாட்டி தான் கூட்டிகிட்டு போவா. பாட்டி சொல்லிகிட்டே வருவாள். ஆக்சுவலாக இந்த வியாதி எதுக்கு நாங்கள் சொல்கிறதுனா, ப்ரீவியஸ் டே நைட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா, நான் எங்கள் அம்மா அப்பா ரூமில் தான் படுத்துவேன். எங்கள் அம்மா அப்பா பேசிகிட்டே இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாள், நாளைக்கு மத்தியானம் 2:30க்கு காமதேனு தேட்டரில் படம் பார்க்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்குவாள். எங்கள் அம்மா சரி, எங்கள் அப்பா சரி ஓகே போயிட்டு வாடுவேன். நான் அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். கார்த்தால் 6 மணிக்கு எழுந்தோடனே வயிற்றுவலி ஆரம்பிச்சிடுவேன். எப்படியாவது மத்தியானம் எங்கள் அம்மாவோட சினிமா போகிறோன்ட்டு. இதுக்காக எங்கள் பாட்டி என்னோட டாக்டர் சொன்னால் தான் லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாச்சாரிட்ட அழிச்சும் போயிடுவாள். அவர் என்ன முதல்ல என்ன மாதிரி வியாதி என்ன நீங்கள் சொன்னாலும் முதல்ல அந்த த்ரோட்டை டச் பண்ணுவார். டச் பண்ணிட்டு அதை மீன்வைல் நம்ம வந்து அந்த வியாதி சொல்லிட்டு இருக்கோம், இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே, சார் நீங்கள் என்ன வியாதி சொன்னாலும் சொக்காயாவு அப்படிம்பார். சொக்காயப்போ ட்ராயரை கேட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ அப்படிப்பார். எடுத்து அந்த டேபிளில் படுத்து சொல்லிடுவார். இதில் என்ன கொடுமைன்னா, நம்ம இருக்கும்போது அடுத்த பேஷண்ட்டையும் பார்ப்பார் சார். அடுத்த பேஷண்ட் வந்து உட்காந்து நம்ம அரை ட்ராயரை கேட்டு நம்ம படுத்துட்டு இருப்போம், அவன் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சில சமயம் நம்ம கிளாஸ்மேட் வந்துடுவா. அது ஆம்பளையாக இருந்தால் கூட போகிற கிளாஸ்மேட் பொம்பளைங்கள் வந்துடும். நான் கோ எஜுகேஷனில் படித்தேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற சேம் பிடிக்கும். நம்மளை வச்சுட்டு அவர்கிட்ட வியாதி கேட்டுருப்பார். இந்த மாதிரி கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பாட்டிக்கு பார் போனால் போது இன்றைக்கி லீவ் போட்டோம், பட் ஆனால் பார்த்துக்கோங்க அடிக்கடி அவன் லீவுக்காக இது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் நோட் பண்ணுங்க பையனை அப்படின்ட்டுருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அந்த காலகட்டத்தில். நான் 2004 நான் கிட்னி கொடுக்க போகும்போது தான் நான் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நான் எடுத்தேன். அது வரைக்கும் நான் டெஸ்ட்டே எடுத்ததில்லை. ஐ வாஸ் 49 இயர்ஸ் வரைக்கும் டாக்டரே பார்த்தது கிடையாது நாங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். இதெல்லாம் என்னென்னே தெரியாது. இப்போ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த உப்பு சொல்கிறார, அது வந்து மோகனுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி டாக்டர் கேட்டார், இந்த மாதிரி நாளைக்கு வந்து சால்ட்டு கூடாதுங்கிறத பற்றி ஒரு கேம்பெயின் பண்ண போகிறேன், நீங்கள் ஒரு ஸ்லோகன் சொல்லுங்கள், சால்ட்டு விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னா மோகன். ஸோ அந்த மாதிரி சால்ட் எவ்வளோ கெடுதல்ங்கிறது அவர் டாக்டர் வந்து பாடாப்படுத்தின்னு இருக்கார் பாவம். கடந்த ஒரு 25-30 வருஷமாக இதுக்கு மேலே ஒருத்தர் சத்தம் போட முடியாது. சால்ட்டு வேண்டாம் அப்படி சொல்லின்னு இருக்கார். நம்மளாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இவ்வளோ சொசைட்டிக்கு பண்ணுற டாக்டர் ஆர்சிக்கு ஒரு பத்மஸ்ரீயோ பத்மபூஷனோ கொடுக்கணும் கண்டிப்பாக. சார் நிஜமாவே கண்டிப்பாக நம்ம சும்மா நம்ம கேங்கில் உட்காந்து நம்ம வந்து வேர்ல்டில் 10 பேரில் ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பத்மபூஷன் அடுத்த வருஷம் கிடைக்க முடியாது. நம்ம எல்லாம் பண்ணோம். மெனி பீப்புள் ஆர் ஹியர். அவரோட ரொம்ப செலிப்ரிட்டிஸ்லாம் அவரோட பேஷண்ட்ஸு எல்லாருமா சேர்ந்து இதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நம்மளாம் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா எத்தனை லைஃப்ஸை சேவ் பண்ணிருக்கார். இவ்வளோ சின்சியராக தன்னோட ப்ரொஃபஷனை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து பண்ணிகிட்ருக்கார். கர்மமே கண்ணாயினார்னா அந்த வார்த்தைக்கு எக்ஸாம்பிள் ஆர்சி தான், வேறு யாருமே கிடையாது. எப்போ அவர் என்டர்டைன்மெண்ட்லாம் எப்போ பண்ணிக்கிறார், எப்போ சினிமா பார்க்குறாரு, எப்போ டிவி பார்க்குறாரு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பிஸியாக இருக்கார். இதெல்லாம் மீறி வெரி கைண்ட் டு தி பேஷண்ட்ஸ், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எனிவே தேங்க்யூ வெரி மச்.
ஒவ்வொரு வருஷமும் இந்த கிட்னி ஃபவுண்டேஷனில் என்னை கூப்பிட்றாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வரேன். அண்டு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. அண்ட் நிறைய நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும் இதுலேருந்து. தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக பழிச்ச கிடந்தால் அடுத்த வருஷம் சந்திப்போம். அண்ட் சித்தார்த்தை பற்றி தமிழ் ஆக்டர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறார் சார்.